Good morning, students. Today you have seen the topic algebra. Okay, what is algebra? Algebra na enna? So variables, constant, terms, algebraic meanings, expressions எல்லாத்தையும் படிக்கிறது தான் என்னது algebra. So இந்த algebra la first one variable already you have learned the 6th standard. Okay, what is variable, constant, terms? So variable means ஒரு termல different numerical values இருந்தது அப்படின்னா அது என்னது variable. ஓகேவா, இப்போ டிஃப்ரெண்ட் நியூமரிக்கல் கான்ஸ்டண்ட்டுக்கும் வேரியபிளுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். என்ன அப்படின்னா அது சேஞ்ச் டிஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே இது கான்ஸ்டண்ட்டில் அந்த வேல்யூ என்னது ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகிறோம். ஓகேவா, ஸோ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போகிறோம் அப்படின்னா அங்கே ஒவ்வொரு திங்ஸும் ஒவ்வொரு ரேட் போட்டு இருக்குமா, அதுதான் என்னது வேரியபிள்ஸ். நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும், நிறைய திங்ஸ் இருக்கும். ஸோ அந்த எல்லா திங்ஸும் நமக்கு தேவையா இல்லை, அதில் எது நமக்கு தேவையோ அதுக்கு மட்டும்தான் என்னது அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு வருவோமா. ஸோ அப்போ மோர் தென் திங்ஸ் அங்கே இருக்குதா, அது எல்லாமே என்னது வேரியபிள். அதில் கான்ஸ்டன்ட் அப்படின்னா நமக்கு எது தேவையோ அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு வர்றோமா, அதுதான் என்னது கான்ஸ்டன்ட். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாமே லெட்டர்ஸில் இருக்கும், கான்ஸ்டன்ட் எல்லாமே நம்பர்ஸில் இருக்கும். லெட்டர்ஸ்ன்னு வந்தாலே அது என்னது வேரியபிள்ஸ், நம்பர்ஸ் மீன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா, இப்போ ஒரு டேர்ம் எடுக்கிறோம் அப்படின்னா அதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸை எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டே வருது அப்படின்னா அது என்னது வேரியபிள். ஃபிக்ஸ்டாக இருந்தது அப்படின்னா கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஸ்கூல் அப்படிங்கிறது என்னது எல்லா இடத்துலையுமே ஸ்கூல் அப்படின்னாலே அது ஃபிக்ஸ்டு தானே. அதை நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியுமா, இல்லை. இது ஸ்கூல் இல்லை, காலேஜும் நம்ம சொல்ல முடியுமா, இல்லை. ஓகேவா, 1 to 12th வரை படிக்கிற எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்கூல் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அதை கொண்டு நம்ம காலேஜுன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். ஸோ அப்படி உள்ளது என்னது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுதான் என்னது கான்ஸ்டன்ட். ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது எல்லாமே என்னது வேரியபிள்ஸ். அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே லெட்டர்ஸில் டினோட் பண்ணுவோம், அதே இது கான்ஸ்டன்ட் எல்லாமே நம்பர்ஸில் டினோட் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிள் 7x ஒன்லி ஒரு டேர்ம் தானே இருக்கும். இந்த வேரியபிள்ஸும் கான்ஸ்டன்ட்டும் சேர்ந்துருச்சு அப்படின்னா இப்போ அதுக்கு சிம்பிள் போட்டுருவோம், எக்ஸ்பிரஷன் சிம்பிள் போட்டிருக்கோம் அப்படின்னா அது வேறு டேர்ம் ஆயிடும். இப்போ 7x + 4y ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஓகேவா, ஆனால் எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள், ஒய்ங்கிறது அனதர் ஒன் வேரியபிள். ஸோ அப்போ இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது, 2 வேரியபிள்ஸ், எக்ஸு ஒய். ஓகேவா, ஸோ அப்போ ஒன்லி 1 டேர்ம்ஸ் இருந்தது அப்படின்னா அதனுடைய பேர் என்னது மோனோமியல். 2 டேர்ம்ஸ் இருந்தது அப்படின்னா பைனோமியல். 2 டேர்ம்ஸ் அப்படின்னா அதனுடைய வேல்யூ அதாவது வேரியபிள்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். வேரியபிள்ஸ் வரலாம், கான்ஸ்டன்ட் வரலாம், எது வேணாலும். ட்ரைனோமியல் அப்படின்னா 3 டேர்ம்ஸ். 7x is one of term, 4y another one term, கான்ஸ்டன்ட். சிங்கிறது என்னது கான்ஸ்டன்ட், அதாவது ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட்னா என்னது வேல்யூ, நம்பர்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சிங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பாலினாமியல் அப்படின்னா 4 அல்லது மோர் தென் டேர்ம்ஸ் வேரியபிள்ஸ் வர்றது எல்லாமே என்னது பாலினாமியல். 4x ஒன் ஆஃப் டேர்ம், 7yங்கிறது அனதர் ஒன் ஆஃப் டேர்ம், 5z + 6ங்கிறது கான்ஸ்டன்ட், x y z இதெல்லாமே என்னது வேரியபிள்ஸாக. இப்போ 4 அல்லது 4 அதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அது என்னது பாலினாமியல். ஸோ டேர்ம்ஸில் வந்து 4 டைம்ஸ், ஒன்லி 1 டேர்ம்ஸ் ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருந்தது, ஒரே ஒரு வேரியபிள் இருந்தது அப்படின்னா மோனோமியல். 2 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா பைனோமியல். 3 டேர்ம்ஸ்னா ட்ரைனோமியல். மோர் தென் டேர்ம்ஸ் அதாவது 4 ஆர் மோர் தென் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அது என்னது பாலினாமியல். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.1 ஐடென்டிஃபை த வேரியபிள்ஸ். கொடுத்துருக்கிறதுல எது வேரியபிள்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். டேர்ம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இதில் 12 - x என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணணும், வேரியபிள்ஸ், டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இங்கே உனக்கு கான்ஸ்டன்ட் கேட்கல, ஸோ கான்ஸ்டன்ட் கேட்டால் கான்ஸ்டன்ட் ரைட் பண்ணணும். இல்லை அப்படின்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அது மட்டும் ஐடென்டிஃபை பண்ணால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்னது வேரியபிள்ஸாக சீரியல் நம்பர், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கங்கிற சீரியல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் என்னென்ன எக்ஸ்பிரஷன்ஸ் கொஸ்டினில் என்ன நம்பர் அங்கே உனக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுறோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க வேரியபிள்ஸ் ஒன் காலம்,
terms, another one column, number of terms. ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் 1 12 minus x எக்ஸ்பிரஷன்ஸ் என்னது 12 minus x வேரியபிள்ஸ் ஃபஸ்ட் ஒன் என்னது வேரியபிள்ஸ் denoted by letters வேரியபிள்ஸ் எதால டினோட் பண்ணுவோம் லெட்டர்ஸால் ஸோ அப்போ இங்கே எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது ஒன்லி ஒன் லெட்டர் விச் லெட்டர் எக்ஸ் ஸோ எக்ஸ் இஸ் ஏ வேரியபிள் டேர்ம்ஸ் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது 12ங்கிறத ஒன் ஆஃப் டேர்மு எக்ஸுங்கிற இப்போ 12ங்கிறது கான்ஸ்டன்ட் எக்ஸுங்கிறது வேரியபிள்ஸ் அப்போ 2 டேர்ம்ஸ் இருக்கா ஸோ அப்போ 12 டேர்ம்ஸ் 12 minus x ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்லாம் இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது 1 2 ஸோ 2 next second subdivision 7 plus 2y 7 plus 2y variables means letters ஸோ அந்த இங்கே லெட்டர்ஸ் வந்திருக்கு 2yங்கிறதானே இங்கே என்ன லெட்டர்ஸ் வேரியபிள்ஸ்னாலே லெட்டர்ஸ் ஸோ இங்கே என்ன லெட்டர்ஸ் ஒய்ங்கிறதான் வேரியபிள்ஸ் ஓகேவா டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது 7 2y இந்த ப்ளஸ் சிம்பிளை எடுத்துகிட்டு கமா போட்டுருவோம் 7 2y ஸோ இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது 2 டேர்ம்ஸ் 7 இஸ் ஒன் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் அனதர் ஒன் ஆஃப் டேர்ம்ஸ் 2y அப்போ 7 2y ஸோ 2 டேர்ம்ஸ்னால 2 நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 29 plus 3x plus 5y வேரியபிள்ஸ் இங்கே என்னென்ன இருக்குது எக்ஸு ஒய் இது ரெண்டு தான் வேரியபிள்ஸ் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கா என்னென்ன டேர்ம்ஸ் 29 3x 5y ஸோ டோட்டலாக எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது 1 2 3 ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை 3 ஓகேவா ஃபோர்த்து சப்டிவிஷன் 3x minus 5 plus 7z ஓகே இப்போ வேரியபிள்ஸில் இங்கே என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது எக்ஸு இசட் ஸோ 2 லெட்டர்ஸ் ரைட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் என்னென்ன டேர்ம்ஸ் 3x minus 5 7z ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 1 2 3 ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னது 3 ஓகேவா அங்கே ஐடென்டிஃபை என்ன கேட்டிருக்கா இப்போ கான்ஸ்டன்ட்ஸ்னு கேட்டிருந்தாங்கன்னா வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இங்கே கான்ஸ்டன்ட் கேட்காதனால நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் ரைட் பண்ணும் okay do you understand next example 3.2 find the numerical coefficient of the following terms கொடுத்துருக்க டேர்ம்ஸில் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இப்போ மைனஸ் இப்போ ஒரு டேர்ம் இருக்குது -6ab ஒன் ஆஃப் டேர்ம் ஓகேவா இது ஒரு டேர்ம் தான் -6ab இதில் வேரியபிள்ஸ் என்னது ab கான்ஸ்டன்ட்டுங்கிறது எதுவும் இல்லை ஓகேவா ஸோ இப்போ இதில் ஏயோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா ஏக்கு பக்கத்தில் என்ன நம்பர்ஸ் இருக்குங்க அப்போ ஏயோட கோஎஃபிஷியன்ட்னா ஏயை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன லெட்டர்ஸ் இருக்கும் -6b நெக்ஸ்ட் பியோட கோஎஃபிஷியன்ட் கேட்டோன்னா ரிமூவ் த பி இப்போ ஆன்சர் என்னது -6a 6ஓட கோஎஃபிஷியன்ட் ஸோ ரிமூவ் தி 6 -ab இதுதான் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஓகேவா இப்போ first one எனக்கு இருக்கா also find the coefficient of x and y in each of the term ஒவ்வொரு டேர்ம்லையும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படிங்கிறத எழுதணும் ஸோ அப்போ டேபிள்ஸ் இப்போ போடுறோம் அப்படின்னா சீரியல் நம்பர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் தி நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்டா ஸோ அப்போ நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபஸ்ட்டு ஒன் என்னது 3x ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் இது 3x ஸோ இப்போ நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா வேரியபிள்ஸுக்கு பக்கத்தில் என்ன லெட்டர்ஸ் நம்பர்ஸ் இருக்குதோ அதுதான் அதனுடைய நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஸோ இப்போ இங்கே எக்ஸுங்கிறது வேரியபிள் அந்த எக்ஸ் வேரியபிளுக்கு நியர் பக்கத்தில் என்ன நம்பர்ஸ் இருக்குது 3 ஸோ அப்போ நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் 3xோட வேல்யூ என்னது 3 ஓகேவா இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் 3 ஸோ 3 இங்கே கோஎஃபிஷியன்ட் இங்கே ஒய்ங்கிற ஒரு டேர்ம் இருக்குதா இருந்துச்சுன்னா கம்பேர் பண்ணி எழுதலாம் இப்போ இங்கே ஒய்ங்கிற டேர்ம் இல்லாதனால நாட் பாசிபிள் அதனுடைய வேல்யூ இல்லை 0 ஓகேவா நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் -5xy நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -5 ஓகேவா நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ரிமூவ் த எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டோன்னா என்ன வரும் -5y நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்யை ரிமூவ் பண்ணால் என்ன வரும் -5x
Okay, next minus yz, expression minus yz. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி எந்த நம்பர் கொடுக்கல அப்படின்னா அதனுடைய வேல்யூ இஸ் 1. ஸோ அப்போ yz நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்னது -1. ஸோ இங்கே எக்ஸுங்கிற வேரியபிள்ஸ் இல்லாதனால நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் இங்கே ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இங்கே என்ன ஆன்சர் வரும் -z. ஓகே, நெக்ஸ்ட் fourth term 7xyz. ஓகேவா, இப்போ நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன நம்பர் வருது 7. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ரிமூவ் தி எக்ஸை ரிமூவ் பண்ணோன்னா 7yz. நெக்ஸ்ட் ரிமூவ் தி y 7xz. ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் y. ஸோ அதனுடைய நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் +1. ஸோ எக்ஸ் இங்கே இல்லாதனால நாட் பாசிபிள். ஒய்யோட வேல்யூ இப்போ இங்கே ஒய் இருக்குது, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்னது 1. 16yx. இப்போ நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்னது 16. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ரிமூவ் தி எக்ஸ் 16y. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ரிமூவ் y 16x. Do you understand? இப்போ லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா அந்த டேர்ம்ஸோட வேரியபிள்ஸ் சேமாக இருந்தது அப்படின்னா அது லைக் டேர்ம்ஸ். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அது என்னது அன்லைக் டேர்ம்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் 3x + 5x. ஸோ எக்ஸு சேம் வேரியபிள் மீன்ஸ் என்னது லைக் டேர்ம்ஸ். டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் மீன்ஸ் அன்லைக் டேர்ம்ஸ். For example 7x + 5x + 12x. ஸோ போத் ஆஃப் எல்லாத்துலேயும் எக்ஸுங்கிற வேரியபிள் மட்டும்தானே இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது வேரியபிள்ஸ் வந்திருக்கா இல்லை. ஸோ அப்போ இது என்னது லைக் டேர்ம்ஸ். இப்போ அதே நீங்கள் எடுத்தோம்னா 12x - 16, 12x - 16. இங்கே எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்குது, இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ இது என்னது அன்லைக் டேர்ம்ஸ். Next example 3.3. If x is equal to 3, y is equal to 2, find the value of 4x plus 7y. Second subdivision 3x plus 2y minus 5. Third subdivision x minus y. So first one 4x plus 7y 4. X oda value 3 plus 7, y oda value 2. 4 into 3, 4 3s are 12. 7 into 2, 7 2s are 14. So 12 plus 14 is equal to 26. Ready add pandrom 26. Okay, first of all you find out the value என்னங்கிறத find out பண்ணணும். Give proceed the x and y value. எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் ப்ரொசீட் பண்ணணும், அதனுடைய பிளேஸில் ப்ரொசீட் பண்ணணும். செகண்ட் ஒன் 3x + 2y - 5. 3 எக்ஸ் வேல்யூ இஸ் 3 + 2 ஒய் வேல்யூ இஸ் 2 -5. 3 3s are 9 + 2 2s are 4 -5. இப்போ 9 + 4 13. இப்போ 13 - 5, 13ல் 5 சப்ராக்ட் பண்ண 8. So the answer is 8. Next x minus y. X value is 3, y value is 2. But 3 minus 2 is equal to 1. Next example 3.4. Find the value of 3m plus 2n. Second subdivision 2m minus n. Third subdivision mn minus 1. Given that, given in answer n value கொடுத்தாச்சு. m value is equal to 2, n value is equal to -1. First one 3m plus 2n 3. Substitute the m value 2 plus 2, n value is minus. But 3 2s are 6. 1 into -1 into 2 -2. Okay va. But 6 subtracted of 2 is equal to 4. Second one 2m minus n 2. Substitute the m value 2. Minus into -1. 2 2s are 4. Minus into minus multiple of minus plus. So minus into minus plus 1. 4 plus 1 5.
நெக்ஸ்ட் m n minus 1, m value 2, n value minus 1, 2 ones are minus 2, already minus 1, so minus 1 minus same variable, same symbol means add, அப்போ minus 2 minus 1 minus 3. Next exercise 3.1 fill-ups. The variable in the expression 16x minus 7 is. இதில் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன்ஸில் வேரியபிள்ஸ் எதுன்னு கேட்டுக்கா. வேரியபிள்ஸ்னாலே நம்ம எதை சொல்லுவோம், லெட்டர்ஸ். ஸோ அப்போ இங்கே என்ன லெட்டர்ஸ் இருக்குது, எக்ஸ். ஸோ த வேரியபிள் இஸ் எக்ஸ். த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன்ஸ் 2y minus 6. ஓகேவா. ஸோ செகண்ட் ஒன்னில் கான்ஸ்டன்ட் டேர்ம் எதுன்னு கேட்குறா. வேரியபிள்ஸோடு வர்ற நம்பர்ஸை விட்டுட்டு தனியாக என்ன நம்பர்ஸ் வருதோ அதான் அதனுடைய கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது, -6. த கான்ஸ்டன்ட் இஸ் -6. In the expressions 25m plus 14n, the type of the terms are dash. இது like terms unlike terms. இங்கே m இங்கே n. ஓகேவா. இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா வேரியபிள்ஸ், அப்போ அது என்னது, unlike terms. The number of terms in the expressions 3ab plus 4c minus 9. இங்கே number of terms. ஸோ எத்தனை number of terms, 3ab is one of term, 4c is another one of term, 9 is another one of term. So எத்தனை terms, 1 2 3. Okay, the numerical coefficient of the term minus xy. இங்கே இந்த வேல்யூ கொடுக்கலன்னா அதோடைய வேல்யூ 1. ஸோ அப்போ எக்ஸ் ஒய்யோட நியூமரிக்கல் வேல்யூ என்னது, -1. நெக்ஸ்ட் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்கா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு சப்ராக்ட் பண்ணோன்னா 0 தானே. ஸோ ட்ரூ. The coefficient of AB in the term 15ABC is 15. ஓகேவா. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது ஏபியோட கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்கா. ஸோ அப்போ எதை நம்ம ரிமூவ் பண்ணுவோம், ஏபியை ரிமூவ் பண்ணிட்டோன்னா 15C வரணும். ஆனால் இங்கே 15 மட்டும் கொடுத்துருக்கறனால ஃபால்ஸ். நெக்ஸ்ட் 2PQ and -7QP are like terms. ஸோ இங்கே என்ன வேரியபிள், PQ. இங்கே என்ன வேரியபிள், PQ. அந்த பிளேசஸ் வேணால் சேஞ்ச் ஆகிருக்கலாம், ஆனால் சேம் வேரியபிள்ஸ் தானே. ஸோ அப்போ அது லைக் டேர்ம்ஸ் ஆர் ட்ரூ. நெக்ஸ்ட் when y is equal to -1, the value of the expression 2y minus 1 is 3. ஒய்யோட வேல்யூ வந்து -1ன்னு கொடுத்தாச்சு. ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா, 2 into -1. அப்போ ஆன்சர் என்னது, -1 into 2னா -2 -1. அப்போ -3 தான் ஆன்சர் வரும். அங்கே +3 கொடுக்குறோன்னா ஃபால்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து ஹோம்ஒர்க். Third one, find the numerical coefficient of each of the following terms. கொடுத்துருக்கிறதுல என்ன கேட்டிருக்கா, நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட். ஸோ அப்போ ஒரு காலம் எழுதுகிறோம், சீரியல் நம்பர், எக்ஸ்பிரஷன்ஸ், நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா. அப்போ இதில் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட் ஒன்னில் என்னது, -3, செகண்ட் ஒன்னில் 12, தேர்ட் ஒய்னா அதனுடைய வேல்யூ 1. ஓகேவா, எழுதிடலாமா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், ரைட் த வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ். ஒவ்வொரு இதுலையும் வேரியபிள்ஸு, கான்ஸ்டன்ட்டு, டேர்ம்ஸு. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் மாதிரியே தான். ஓகேவா. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கா, வேரியபிள்ஸ், டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட். இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்கல, கான்ஸ்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னில் வேரியபிள்ஸ் எதாவது சொல்லுவோம், எக்ஸு ஒய், 2 வேரியபிள்ஸ். ஓகேவா. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கா, கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டுங்கிறது என்னது, 18. டேர்ம்ஸ் எத்தனை டேர்ம்ஸு, நமக்கு என்னென்ன டேர்ம்ஸுங்கிறத மட்டும் எழுதணும், 18, x, y. ஒவ்வொரு இதில் எழுதிடலாமா. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த லைக் டேர்ம்ஸ் அமாங் தி ஃபாலோயிங். ஸோ இதில் எது எதெல்லாம் லைக் டேர்ம்ஸ் அப்படிங்கிறதோ, அன்லைக் லைக் டேர்ம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கீழே எழுதணும். இப்போ கொஸ்டின் எழுதியாச்சு. லைக் டேர்ம்ஸ் 7, 8, எக்ஸோட வேரியபிள்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது, இப்போ 7x, 8x. ஸோ இது ரெண்டும் ஒரு லைக் டேர்ம்ஸ். ஸோ அப்போ 7x, -8x, க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் ஒய் இருக்கா, 5y, 12y. ஓகேவா. அப்போ எக்ஸோட வேல்யூ 7x, -8x, -12x. எக்ஸோட வேரியபிள்ஸ் எல்லாமே லைக் டேர்ம்ஸ். இப்போ ஒய்ன்னு எடுத்தோன்னா 5y
12y minus 9y. Z எடுத்தோம்னா என்னது z 6z 11z. ஸோ அப்போ 3 லைக் டேர்ம்ஸ் இருக்குதுல. நெக்ஸ்ட் 6th one, if x is equal to 2 and y is equal to 3, xோட வேல்யூ கொடுத்தாச்சு, yயோட வேல்யூ கொடுத்தா, find the value of the following expressions. ஸோ அதில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸோட வேல்யூ, ஒய்க்கு பதிலாக ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். ஆன் algebraic statement which is equivalent to the verbal statement. ஓகேவா? 3 times the sum of x and y. sum means add பண்ணுறது. எதை ரெண்டையும் ஆட் பண்ணணும்? எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதை எத்தனை டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம்? 3 times. அப்போ என்ன வரும்? 3 into x plus y. ஆன்சர் என்னது? 3 into x plus y. First one. Next, the numerical coefficient of minus 7mn. நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட். நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்னாலே வேரியபிளுக்கு முன்னாடி என்ன நம்பர் வருது? -7. சூஸ் தி பேர் ஆஃப் லைக் டேர்ம்ஸ். கொடுத்துருக்கிறதுல எது வந்து லைக் டேர்ம்ஸ்? px டிஃப்ரெண்ட் அன்லைக் டேர்ம்ஸ், rx இங்கே கான்ஸ்டன்ட் ஒன் வேரியபிள். ஸோ அப்போ என்னது? -4x, 7x. x சேம் வேரியபிள்ஸா? அப்போ லைக் டேர்ம்ஸ். the value of 7a minus 4b when a is equal to 3, b is equal to 2. இப்போ 7 a யோட வேல்யூ என்னது? 3 minus 4 b யோட வேல்யூ 2வா? 7 3s are 21 minus 4 2s are 8. ஸோ 21ல் 8 சப்ராக்ட் பண்ணு. 13 answer. Okay. So exercise 3.1 3 4 5 6 homework. Okay, thank you students.